தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு நடத்த பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஜல்லிக்கட்டை டிவியில் மட்டுமே பார்த்துட்டு இதை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் போது அதோட வாழை பிடிக்கவே கூடாது, அதோட காலை பிடிக்கக்கூடாது, அது கழுத்தை பிடிச்சி தொங்கவும் கூடாது. அப்போது வெறும் திமிழை மட்டும்தான் பிடிக்கணும். அந்த திமிழையும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் பிடிக்கணும். இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற இந்த விளையாட்டை தடை செய்யணும்னு சொல்கிற நிறுவனம் தான் பீட்டா. தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸ் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் நடக்கிற கம்பாலா, மகாராஷ்டிராவில் நடக்கிற புல் ஸ்போர்ட், இப்படி காளைகள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே மாடுங்க மேலே இவ்வளோ அக்கறை இருந்திருந்தால் இன்றைக்கி இந்தியா தான் பீஃப் எக்ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்காங்க. பீஃப் எக்ஸ்போர்ட்டில் மட்டும் 2015 2016 இந்த குறிப்பிட்ட காலத்தில் 68,000 கோடி எடுத்தாங்க. இதை எதிர்த்து ஏன் இன்னும் பீட்டா ஒரு கேள்வி கூட கேட்கல? இதுக்கு பின்னால் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, பால் உற்பத்தியில் மட்டும் இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி கிடைக்குது. இந்த பல லட்சம் கோடி கிடைக்கிற மார்க்கெட்டில் ஃபாரின் கம்பெனிஸ் நுழைய பார்க்குறாங்க. இதுக்கு தடையாக இருக்க ஒரு விஷயம் தான் ஜல்லிக்கட்டு. இந்த காளை மாடு இனங்கள்லாம் அழிஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பசுமாடு இனங்களும் அழிய ஆரம்பிச்சிடும். நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்த A2 ரக பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும். A2 ரக பால் கிடைக்கலாம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இந்த A2 ரக பால்னால் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். A2 ரக பால் நம்ம பசுமாடுகிட்டேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம். இந்த A2 ரக பாலில் புரதச்சத்து, போஷாக்கு, மனித உடலுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இந்த பாலில் இருக்குது. இதை குடித்தா எந்த நோயுமே வராது. இந்த பாலை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட். இதுக்கு ஒரே வழி ஜல்லிக்கட்டு காளைங்களை மொத்தமாக தடை செஞ்சே ஆகணும். அப்படி தடை செஞ்சுட்டா நம்ம விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 18 மாவட்டத்துக்கு மேலே காளைகளையும் பசுங்களையும் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. இது அப்படியே மொத்தமாக தடை செய்யப்பட்டால் காளைகளையும் பசுக்களையும் விற்றுட்டு அவங்க எல்லாரும் நகரம் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டி சைடு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்க கம்பெனிகளும் அவங்கள குறைஞ்ச விலைக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லப்படுற செயற்கை இன்ஜெக்ஷனை வச்சு ஓலிஸ்டின் ஃப்ரெசின் ஜெர்சி அப்படின்னு சொல்கிற இந்த செயற்கை மூலமாக உருவாகிற மாடை நம்ம விவசாயிங்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாடுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் அவங்களோட 2வது மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த ஹால்ஸ்டீன் ஃப்ரெசின் ஜெர்சி இந்த மாடுங்கிட்ட இருந்து கிடைக்கிற பால் தான் A1 ரகம். இந்த A1 ரக பாலை குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலயமா ஜாண்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இப்படி பல நோய் வரும். ஏற்கனவே இந்தியாவில் தான் பல தடை செய்யப்பட்ட மருந்துகள் சுதந்திரமாக வித்துட்ருக்கு. இந்த தடை செய்யப்பட்ட மருந்து இவ்வளோ சுதந்திரமாக வித்துட்ருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் அழிஞ்சு போனதுனால தான். ஒவ்வொரு விஷயமும் அழியும் போது இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்தியாவில் பிராய்லர் கோழியை விளம்பரப்படுத்தும் போது எப்படி விளம்பரப்படுத்தினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையில் ஹெல்த்தியான சிக்கன் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு எந்த தீங்குமே செய்யாத நம்மளோட நாட்டுக்கோழி இனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. இந்த பிராய்லர் கோழியால் தான் இன்றைக்கி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளவோ நோய் பரவிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் பேஸ்ட் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வரும்போது நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்னுமா உப்பை வச்சு பல்லு விளக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பழைய ஆளுங்க மாதிரியே இருப்பீங்க, கொஞ்சமாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபேமஸ் பேஸ்ட் கம்பெனி தான் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்த்து உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூத் பேஸ்ட்டில் நிக்கோடின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த நிக்கோடின் எவ்வளோ பாய்சனஸ்னால் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம். இப்படி நம்மக்கிட்ட இருந்து அழிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச எவ்வளோ நல்ல விஷயம் அழிஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டையும் தடை பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளைகள் பசுக்களை மட்டுமே வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்களோட வாழ்வாதாரம் அழிஞ்சு போகும். இன்னொரு பக்கம் இன்ஜெக்ஷன் அதிகமாக அதிகரிக்கும். ஹைப்ரிடைஸ் பண்ணப்பட்ட மாடுகள் இங்கே சுதந்திரமாக இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 6 பிரீடு தான் இருந்தது. அந்த 6 பிரீட்லேயும் 2009க்கு அப்புறம் 5 பிரீடு தான் இருக்குது. காரணம் ஆலம்பாடிங்கிற ஒரு பிரீடு ஜல்லிக்கட்டு தடைன்னு சொன்னதுக்கப்புறம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. மீதி இருக்க இந்த 5 நேட்டிவ் பிரீடை காப்பாற்றணும்னா அது நம்ம கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது.
ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு.